மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலேயே முதன்முறையாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொழிற்கல்வி நிறுவனம் இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற என் உயிரினும் மேலான மாணவ மாணவியருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். காரணம், இந்த அருமையான கல்வி நிறுவனத்தை நிறுவி நம் முன்னால் மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள்தான் இந்த பிரிக்கப்படாத கோவை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரூன்ற செய்து இன்று அது கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக விதை ஊன்றிய ஒரு மாபெரும் விவசாயி எங்களுடைய அருமை அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க மாணவர்களெல்லாம். காரணம், பேசப்படக்கூடிய தலைப்பு பெண்களை பற்றி. அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன்ஸ் மற்றும் இணைந்து வழங்குபவர்கள் ஹோம் அப்ளையன்சஸ் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ மற்றும் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் கமகம மனம் தரும் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அண்ட் டோட்டிஸ், மில்கா ஒண்டர் கேக் மற்றும் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், நிப்பான் பர்னிச்சர் மற்றும் கேஏஜி டைல்ஸ். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்குவது கலைஞர் தொலைக்காட்சியின் தீபாவளி பட்டிமன்றம். தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. அதுவும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பார்க்குறவங்களையெல்லாம் அன்னைக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். காரணம், நம்மை சுற்றி எல்லாம் மகிழ்ச்சியான சம்பவங்களாக நடந்துகிட்ருக்கோம். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வீட்டில் நல்ல ஸ்வீட் பாக்கெட்டாக நிறைய கிடக்கும். நிறைய பேர் இனிப்புகளை கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை காமிச்சிட்ருப்பாங்க. மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் திரும்ப நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலேஜில் போய் ஸ்கூலில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த தீபாவளி திருநாள். இந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு தலைப்பு, இன்றைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுபவர்கள் இக்கால பெண்களா இலக்கிய பெண்களா? இக்கால பெண்கள்னு பேசுகிறதுக்கு 3 பேர், இலக்கிய பெண்கள்னு ஒரு 3 பேர். இலக்கிய பெண்கள் என்று சொன்னால் நாம் படிக்கின்ற அனைத்து இலக்கியங்களிலும் வீர வரலாறுகளிலும் குறிப்பிடுகின்ற பெண்கள் அனைவரையும் அவர்கள் எடுத்து பேசுவார்கள். இக்கால பெண்களை பற்றி அவர்கள் பேசுவது ஒரு கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு அதைக்கு இணையாக போராடி அதில் வெற்றி பெற்று உலக சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களை அவர்கள் எடுத்துக்காட்டாக எடுத்து பேசுவார்கள். இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனை விதமான வர்ணனை. திரைப்பட பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை வர்ணித்து பாடினதாக ரொம்ப கம்மி. காரணம், ஆண்கள் தான் பெண்களை அப்படி வர்ணித்து பாடியிருக்கான். அந்த காலத்தில் தொடங்கி டே அப்பா செந்தமிழ் தேன்மொழிகாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடிகாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடிகாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள் அப்படின்னு அவர் யார்? டிஆர் மகாலிங்க காலத்தில். லேட்டஸ்டாக என்ன பாடுறாங்க? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கல்விக்கு, செல்வத்துக்கு, வீரத்துக்கு
3க்கும் கடவுள் பார்த்தீங்கன்னா யாருன்னா பெண்ணை தான் உருவமாக படுத்துகிறாங்க. இன்றைய சமுதாயத்துக்கு வழிகாட்டுபவர்கள் இக்கால பெண்களா இலக்கிய பெண்களா என்ற அணியில் இக்கால பெண்களே என்ற அணியை துவக்கி வைத்து பாட்டோடும் பேச்சோடும் உங்களை மகிழ்விக்க அருமை சகோதரி மலர்விழி அவர்களை அழைத்து பலத்த கரவொலியோடு அவர்களை வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்கியவர்கள் இலக்கிய பெண்களா இக்கால பெண்களா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. நீரின்றி அமையாது உலகு என்பது போல பெண்ணின்றி அமையாது உலகுதான் இந்த உலகு. தமிழுக்கும் பெண்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தமிழுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்பொழுதுமே ஆண் எழுத்துக்கள் என்றால் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் தான் பெண் எழுத்துக்கள். செக் பண்ணி பாருங்க, அதுல பொட்டு வச்சிருக்கும். அதனால மெய் எழுத்துக்கள் பெண் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இலக்கிய கால பெண்களை குறை சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. இக்கால பெண்களும் சாதித்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இலக்கியத்தில் உள்ள பெண்கள் இலக்கியத்தில் வாழ்ந்தார்கள். நாங்கள் இலக்கியத்தை படித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அவர்கள் இலக்கியம் படைத்தவர்கள், நாங்கள் இலக்கியம் படித்தவர்கள் என்றால் மிகையாகாது. உண்மையிலே எங்க பெண்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு வீட்டிலையும் பெண் குழந்தை தான் நம்முடைய குலசாமி. ஏன்னா பெண் குழந்தைகள் வீட்டில் இளவரசி, பள்ளியில் பௌர்ணமி, கல்லூரியில் தேவதை, பணியிடத்தில் பராசக்தி, நட்பில் நதி, அன்பில் அருவி, மகிழ்ச்சியில் மலர். அதான் சொன்னாங்க, யார் இந்த தேவதை ஆனந்த பூமக, வால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி, யார் இந்த தேவதை ஊர் கொஞ்சம் ஏமக, நீ அந்த சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயே. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாயின் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து பெண்களை ஏமாத்திரலாம் நடுவர் அவர்களே. இந்த கால பெண்களை ஏமாற்றவே முடியாது. நிறைய பெண்கள் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தாங்க. பசங்க வந்து கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம். உடனே ஒரு பெண்ணு கருவாயன் நடுவினிலே. இன்னைக்குள்ள பெண்களை ஏமாற்றவே முடியாது. ஒரு பையன் சொன்னா, கண்ணே உனக்காக தாஜ்மஹால் கட்டுவேன். ஏய் முதல்ல தாலியை கட்டுடா, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஏமாற்றவே முடியாது. அந்த காலத்து பெண்களை பார்த்தீங்கன்னா சங்க பெண்கள். இன்றைக்குள்ள பெண்கள் சிங்க பெண்கள், தங்க பெண்கள். எவ்வளவு உண்மையிலே அந்த காலத்து பெண்கள் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்க முடியுமாங்க? இல்ல நைட்டி கம்பெனில வேலை பார்க்க முடியுமா? முடியாது. இந்த கால பெண்களுக்கு பூத்தொடுக்கவும் தெரியும், போர் தொடுக்கவும் தெரியும் நடுவர். காய்கறி நறுக்குகின்ற கைகள் கணிப்பொறியை இயக்க முடியும். கரண்டி பிடித்த கைகள் கார் ஸ்டியரிங்கை பிடிக்க முடியும். தொட்டிலை ஆட்டுகின்ற கைகள் தொல்லுலகையும் ஆள முடியும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கோற்றானாலும் கொண்டவன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்லாம் இன்னைக்கு ஆகாதுங்க. கல்லானால் அவன் ரோட்டுக்கு, புல்லானால் அவன் காட்டுக்கு, மனுஷனா இருந்தா வாடா வீட்டுக்கு. சில ஆண்கள் 6 மணிக்கு மேல நிலைமை மாறிடும். போன் பண்ணுவாங்க, ஹலோ செல்லக்குட்டி, செல்லக்குட்டி என்ன? இல்ல நீ இல்லாம நான் இல்ல செல்லக்குட்டி. சரி இருக்கட்டும், குடிச்சிருக்கியா? லைட்டா. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு அடிக்க மாட்டேன், இல்லாட்டா அடி நிச்சயமா உண்டு. இப்படின்னு மிரட்டி வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு பாஞ்சாலியை காப்பாற்றுவதற்காக ஒரு கண்ணன் இருந்தான், சீதையை காப்பாற்றுவதற்காக ஒரு ராமன் இருந்தான். இன்றைக்கு எங்களை நாங்களே தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கு கூட அனுமதி இல்லாத காலத்துல நாங்க பிறந்தோங்க. கள்ளிப்பாலும் நெல்லும் கொடுத்து கொண்டாங்க. அப்போ ஒரு குழந்தை கவிதை எழுதிச்சான், அம்மா ஆண் குழந்தை என்றால் அள்ளி பால் கொடுக்கிறாய், பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் கொடுக்கிறாயே, இது என்ன அறத்துப்பால்? காரணம் பொருட்பாலா? காரணம் பொருட்பால் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏது இன்பத்து பால்னு கேட்டுச்சான் நடுவர். என் பாட்டி ஒரு காலத்தில் ஊதுகோல் வைத்திருந்தாள், என் அம்மா திறவுகோல் வைத்திருந்தாள்,
நான் எழுதுகோல் வைத்திருக்கிறேன், என் பிள்ளை இனிமேல் செங்கோல் வைத்திருக்கும். இதுதான் இக்கால பெண்களின் சாதனை என்று கூறி, இலக்கிய பெண்களை விட இக்கால பெண்கள் தான் வழிகாட்டிகள் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமரி மாவட்டத்திலிருந்து மலர்விழி பாட்டும் பேச்சும் கலந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, திருநெல்வேலி படத்தினுடைய இயக்குனர், நெல்லையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் பாரதி கண்ணன், இலக்கிய பெண்களே அப்படிங்கிற அணிக்கு மறுத்து பேச வந்திருக்கிறார். சங்க இலக்கிய பெண்களை பற்றி பேசுவதற்கு முன்னால், சங்க இலக்கிய பெண்கள் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த தமிழின தலைவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் அவரை வணங்கி என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட சங்க இலக்கிய பாத்திரம் கண்ணகி. கண்ணகி கோவலன் கதை உங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் அதில் உள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கோவலனும் கண்ணகியும் ஒரு இல்லற வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு நாட்டிய தாரகையின் நடனம் அங்கே அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. அதற்கு வந்த கோவலனும் கண்ணகியும் அதை கண்டு களித்தார்கள். கோவலனும் ரசித்தார். நடன முடிவில் அந்த பெண்ணை ஏலமிடுகிறார்கள். ஒரு வயதான பெரியவர் எடுத்தார். அந்த பெண் வாழ்க்கை சீரழிந்து விடுமே என்பதற்காக கோவலன் அந்த 1000 பொற்காசு கொடுத்து மாதவியை மீட்டெடுத்தார். அப்படியே ஒரு மீட்டெடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் மாதவிக்கு கோவலன் மீது ஒரு அறியாத காதல் ஏற்பட்டது. அவனோடு வாழ வேண்டும் என்று. வேறு ஒருத்தியின் கணவர் மீது ஆசைப்பட்டது மாதவியின் தவறு தான். இருந்தாலும் காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். அதனால் அந்த மாதவி கோவலனை காதல் கொண்டாள். இதில் கண்ணகி செய்த தவறு என்னவென்றால், மாதவி தூது அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காப்புல, கோவலனை கூட்டுவாங்க கோவலனை கூட்டுவாங்கன்னு. கோவலன் வரல. நான் கண்ணகியோடு கற்பு நெறியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்கிறார். அப்போ கண்ணகி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மாதவிட்ட போய் ஒரு தடவை நீங்கள் வரலங்கிறத போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க. அங்கே தான் ஒரு சிறு தப்பு. எந்த ஒரு ஆண்மகனுக்கும் இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அது ஒரு பெண். சமாதானப்படுத்த வந்த கோவலன் மாதவியின் அழகிலும் அந்த அம்மாவோட ஆட்டத்திலையும் மயங்கி அங்கே இருந்து விட்டான். ஓகே, கண்ணகி கோவலன் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்து வரவில்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஒரு சிறு தவறு, கணவனை இங்கே அனுப்பியது தவறு. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க கூடாது. அவங்ககிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பொறுமை. இந்த கால பெண்களாக இருந்தால் ஒரு 10 அடியாளை கொண்டு போய் மாதவியை அடின்னு அடித்து தன் கணவனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதை கண்ணகி செய்யவில்லை. கோவலன் மீது கொண்ட காதலும் மரியாதையும்னால பொறுமையாக இருக்காங்க. இலக்கிய பெண்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கற்றுக்கங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணகியோடு வந்தான். கோவிச்சுட்டு கண்ணகியோடு வந்தான். கண்ணகி அவனை அந்த பொறுமையோடு காத்திருந்ததால் கண்ணகிக்கு மறுபடியும் கோவலன் கிடைத்தான். அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு அரசன் ஒரு குடிமகனுக்கு தவறு செய்து விட்டான். தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டோமே என்ற ஒரு காரணத்தினால அவன் ஹார்ட் அட்டாக்கில் நெஞ்சை பிடிச்சிட்டு இறந்துட்டான். இது எல்லாமே நமக்கு பாடம்தான். கண்ணகி போய் அரசவையில் முறையிட்டதும் ஒரு சமூக பார்வை. இந்த கால பெண்களுக்கு எல்லாமே நான் சொன்னதில் உள்ள ஒவ்வொரு பாடங்கள் இருக்கிறது. இலக்கிய கால பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பெண்கள்கிட்ட நான் சொன்ன சங்க காலத்தில் உள்ள பெண்கள்கிட்ட உள்ள பொறுமை இல்லை. பளிச்சுன்னு கோவப்பட்டுறாங்க. இன்றைக்கி டைவர்ஸ் கேஸில் போய் பார்த்தீங்கன்னா 75% பெண்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, அதனால் முடியலை அப்படிங்கிறாங்க. ஒரு பீஸா வாங்கிட்டு வா, ஒரு டிஃபன் வாங்கிட்டு வான்னு சொன்னால் புருஷக்காரன் வேண்டான்னு சொன்னாங்க. ஐயே, நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன், ஒன்று நான் டைவர்ஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு உலகம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இக்கால பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்கள் வாழ்க்கையை சங்க இலக்கிய பெண்கள்கிட்ட நிறைய கற்றுக்கங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். அடுத்த மேடையில் சந்திப்போம். புறப்படுகிறேன். ஒரு டைரக்டரு எப்படி பேசுவாருங்கிறத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லினா எப்படி சொல்லுவாங்களோ
அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை அப்படியே கதை சொன்ன மாதிரி சொன்னார். அவருக்கு பதில் சொல்லணும்னா, உங்கள் பெருத்த ஆதரவோடு அருமை தம்பி புது மாப்பிள்ளை விக்னேஷ் காந்த் அவர்கள் இக்கால பெண்களேன்னு பேச வர்றார். சிங்கப்பெண்ணே ஏஹே சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஏஆர் ரஹ்மான் அடிகளார் அவர்களுடைய விவரமா அந்த லாஸ்ட் வரியை விட்டார் பார்த்தீங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. அது சொன்னா மாணவர்கள்லாம் ஓன் கத்திடுவான்ட்டு விக்னேஷ் காந்த் அந்த வரியை மட்டும் எடிட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? விவரமான வரியா. இப்படி ஒரு அற்புதமான பாடல் கொடுத்த ஏஆர் ரஹ்மான் அடிகளார் அவர்களுடைய இசையில் புலவர் விவேக் அவர்கள் எழுதின இக்கால இலக்கிய பாடலோடு இந்த பேச்சை தொடங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நடுவர் அவர்களே. இலக்கிய பெண்கள், இலக்கிய பாடல் எப்பயுமே ரொம்ப கன்ஃபியூஷன் தரக்கூடிய ஏரியா அது இல்லையா? தமிழ் கிளாஸ்லேயே நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு பிக்கப் லைன் சொல்லணும்னா கூட யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசினா ஒரு பிள்ளையை நம்மளால பிக்கப் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பெண்கள் அதுக்கு அவங்களும் நார்மலாக எளிமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு ஒன்றும் கேட்க வேணாம். நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஏலே பரோட்டா கறி திங்கிறியால, கடைக்கு வேலை என் கையால் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத, எது வேணும் எது வேணாம், எது தேவை எது சரி தவறுங்கிறத நேரடியாக சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. இப்படி சிம்பிளாக ப்ரப்போஸ் பண்ணாலே போதும். நடுவர்களே, இப்போ நான் பேசின டைலாக் வெந்து தணிந்தது காடு, இக்கால பெண்களுக்கு ஒரு வணக்கத்தை போடு. இப்போ எஸ்டிஆரோட டைலாக் சொல்லிட்டேன். அப்போ அடுத்து இன்னொன்று மிஸ் பண்ண முடியாது நம்ம. நடுவர் அவர்கள் நீங்க சொல்லுங்க, எது மாஸ்? மகிழ்ச்சியாக இருக்கிறது அதான் மாஸ். அதுதான் மாஸ். பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு எதுக்கியா அப்படின்னு சொன்ன ஒரு ஊரில் 13 வருடங்களா தேர்வு விழுக்காடுல தேர்ச்சி பெறக்கூடிய விழுக்காட்டுல அதிகமா நாங்க தான் நிப்போம்னு முந்தி நிக்கிறாங்கல்ல பெண்கள், அது மாஸ் நடுவர் அவர்களே. இந்த வேலையை போய் இவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்ட ஒரு ஊர்ல இன்னைக்கு ஏரோப்ளேன் ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் ஓட்டுறதுலையும் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு முன் சீட்ல போய் உட்கார்ந்தாங்களே, அதுதான் மாஸ். நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளையே சொமன்னு நினைச்சு கள்ளிப்பால் கொடுத்த ஊர்ல இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையும் ஒரு பொண்ணா நின்று வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை தன்னுடைய தோல்ல தாங்கி நிக்கிறாள், அதுதான் நடுவர் அவர்களே மாஸ். இப்படி மாசா இருக்க இக்கால பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டலையும் இலக்கிய பெண்கள் வந்து வழிகாட்டுறாங்களாம். சார் ரொம்ப நேரமா பேசினார், நிறைய பாயிண்ட் சொன்னா கவுண்டர் சொல்லலாம்னு நினைச்சேன், ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். கண்ணகி நம்மளுடைய நடுவர் அவர்களும் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தெறிக்க விட்டவர் கண்ணகி அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஐயா, இன்னைக்கு இருக்க பெண்கள் அப்படி நினச்சிடாதீங்க. கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமல் அவன் சினிமாவுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அன்னையோட க்ளோஸ். அவன் கோவலன மாதவி வீட்டுக்கு போக சொல்கிற பெண்கள் நம்ம பெண்கள் கிடையவே கிடையாது. அங்கே பாருங்க. அதனால அவ்வளோ இவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக இந்த இலக்கிய பெண்கள் பற்றி சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. சில உருட்டெல்லாம் நம்மளால நம்பவே முடியாது. வள்ளுவன் வாசுகி அவர்களுடைய கதையில சொல்லுவாங்க, வள்ளுவன் உள்ள இருந்து கூப்பிட்டாராம், வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவங்க இறைச்சிட்டு இருந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு வந்தாங்களாம். அது கிணத்துல பாதியில் அந்த வாளி நின்றுச்சான். அகைன்ஸ்ட் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா இல்லையா? ஆனால் இது இலக்கிய பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் அதை நம்புகிறோம், அதை நம்ப வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இக்கால பெண்கள் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது நடுவர்களே. அதுக்கு 2 காரணம். ஒன்று, எந்த வீட்லையும் கிணறு இல்லை. 2வது, அப்படியே கிணறு இருந்தாலும் அதில் தண்ணி இறைக்க போகிறது அவங்க இல்லை. இது மாதிரி ஏதாவது மேற்கோள் காட்டி பேசணும்னாவே நான் நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன். புறநானூற்று தாய் போருக்கு தயார் செய்து தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைத்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதத்திலும் குறைஞ்சவல்ல. இன்னைக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் மெட்ரிகுலேஷன்ல படிக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்புற தாயை காலையில போய் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியும். தன்னுடைய பையனையும் போருக்கு தயார் பண்ணி, கணவனையும் தயார் பண்ணி, தானும் போருக்கு தயாராகி 3 பேரும் வேலைக்கு போற வீட்டில் இருக்க பெண்ணை நினைச்சு பாருங்க. புறநானூற்று தாயெல்லாம் எப்பயோ ஓவர்டேக் பண்ணிட்டான். முரத்தால புளிய விரட்டினாங்க, அப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்.
அப்பெல்லாம் முறத்தால தான் புளிய விரட்டினாங்க. இப்போ முறைச்சாலே அம்புட்டு பையனும் மிரண்டு ஓடிட்டு இருக்காங்க. இக்கால பெண்களை வச்சுட்டு இலக்கிய பெண்கள் தான் வழிகாட்டுறாங்கன்னா எப்படி அது? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலகட்டம் மாறி இன்னைக்கு நாங்க தான் படிச்சிட்டோமே எங்களுக்கு அடுப்பெதுக்குன்னு கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு? நிறைவா ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பெண் தன்னுடைய 21வது வயதுல தான் ஒரு பெரிய விளையாட்டு வீராங்கனை ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறா. ஃபுட்பாலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், வாலிபாலில் நேஷனல் பிளேயர். அப்படி ஒரு நேஷனல் பிளேக்காக கலந்துக்கலான்னு லக்னோலேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயினில் பிரயாணிக்கிறா. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினுக்குள்ளே கொள்ளையர்கள் வராங்க. இந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவர்கிட்ட இந்த எல்லா பொருட்களையும் பிடுங்கிட்டு அந்த தள்ளு முள்ளில் அந்த பொண்ணை ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விடப்பட்ட அந்த ட்ரெயின்லேருந்து விழுந்த அந்த பெண் அடுத்த ஒரு ட்ராக்கில் விழுந்துடுறா. அந்த நேரம் பார்த்து நொடி இமைக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு ட்ரெயின் விறுவிறுவிறுன்னு அவருடைய காலில் ஏறி போயிடுதுங்க. காலை நீக்கிட்டாங்க. மருத்துவர்கள் வராங்க, பார்க்குறாங்க. செயற்கை கால் பொருத்திடலாம், ஆனால் இதுக்கப்புறம் இந்த விளையாட்டில் சிகரம் தொடணும் அப்படின்ற உங்களுடைய கனவு நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, விளையாட்டில் சிகரம் தொட முடியாது, நான் சிகரமே தொட்டுட்டா அப்படின்னு முடிவு பண்ணுறா. அப்படி முடிவு பண்ண அந்த பெண் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கண்டங்களினுடைய உச்ச சிகரங்களின் அத்தனை சிகரங்களையும் தொட்ட ஒரு பெண்ணா நிற்கிறா. முதல் பெண்ணா நிற்கிறா. அவ தான் அருணிமா சின்ஹா அப்படின்னு சொன்னா. இந்த சிங்கப்பெண்ணை விட வேற யாருங்க வழிகாட்டுறதுக்கு வேணும்? எதுவுமே இல்லைனாலும் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்றதுக்கு இப்படி எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க வந்து நிறைய இலக்கியங்கள் சொல்ல போறீங்க, இலக்கிய பெண்களை மேற்கோள் காட்ட போறீங்க. நாங்க எப்பயுமே அவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இன்றைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு எங்களுடைய இக்கால பெண்கள் தான் உதாரணம். நீங்கள் சொல்பவை எல்லாம் உதாரணங்களாக இருக்கலாம், நாங்கள் சொல்பவை எல்லாம் ஆதாரம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இந்த தீபாவளி திருநாளில் எனக்கு பேச்சளிக்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஒவ்வொருத்தரும் பேசினாக்கா அவங்களுடைய தொழில் அவங்க பேச்சில் எடுபடும். பார்த்துருக்கீங்களா? இப்போ டைரக்டர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்ன மாதிரியே சொன்னார். விக்னேஷ்காந்த் பார்த்தீங்கன்னா ஒரு விஜே எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாரோ அந்த ஃபார்முலா மாறவே இல்லை. ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார்ல, பழைய இலக்கிய பெண்கள்கிட்ட ஒரு கணவன் எப்படி வர்ணிச்சிருக்கேன், மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே அப்படின்னா அந்த பிள்ளை இப்படியே உட்காந்துருக்கு. என்ன சொல்கிறாருன்னே புரியல. காசரு விரையனா என்னையா அது அப்படின்னு அந்த பிள்ளை முழிக்குது. இன்னைக்கெல்லாம் வேறு மாதிரி வர்ணிச்சாத்தான் பிள்ளைய சந்தோஷப்படுதுங்க. முக்கா துட்டை கப்பா கிளங்க ஏன் அத்தை பெத்த அச்சு முறுக்கு அட அத்தை விட்டா மொத்தக்கு இருக்கு அட அத்தனை என் சொத்தை நிறுத்து என் நிருமா கொஞ்சம் பனிமா கொண்டு தனிமா கொஞ்சம் இருமா அப்படின்ட்டு வாயாடி மீன்பாடி வாடி பாப்போம் விளையாடி தாய் கிளவி தத்த தாய் கிளவி தத்த தாய் கிளவி தத்தா. காதலிய தாய் கிழவின் வரணும்னு சொன்னால் என்ன கரைச்சல். மாசரு பொண்ணே வலம்புரி முத்தையெல்லாம் இன்றைக்கி எடுபடுமா? அதான் விக்னேஷ்காந்த் கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, டாக்டர் ஜெயராஜமூர்த்தி இலக்கிய பெண்களேன்னு பேச வர்றாங்க. உங்கள் பலத்த கரவொலியோடு மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். வாசுகி அதை சொல்ல தெரியுத, அதெல்லாம் சும்மா செவி வழி கதை. அதுக்கு பேர் கர்ண பரம்பரை கதைகள். கர்ணம்னா காது, காது வழியாக சொன்னது, அதில் உண்மை இல்லை. மனைமாட்சி இல்லாள்கன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் என்ற திருக்குறளை மறந்துட்டு போயிட்டீங்களே. என்ன சொல்றார்? மனைமாட்சி இல்லாள்கன், ஒரு வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற நல்ல பண்புகள் இல்லாத மனைவி கிடைத்தால் உனக்கு வேறு எந்த செல்வம் கிடைத்திருந்தாலும் கூட அதனால் எந்த பயனும் இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் நமக்கு வகுத்து காட்டியிருக்கிறார். என்றால் அக்காலத்தினுடைய இலக்கிய பெண்களை நான் இன்றைக்கு நான் போற்ற வேண்டும். ஐயா, கண்ணகியை பற்றி நிறைய சொன்னீங்க. அழுதுகிட்டே இருந்தான்னு அம்மா மலர்விழி சொன்னாங்க. அவ சொல்றா, தன்னுடைய கணவன் கோவலன் என்னை விட்டு பிரிந்தாலும் கூட அது ஒரு பக்கம் எனக்கு வருத்தத்தை தந்தாலும் அதை தாண்டிய இன்னொரு மன வருத்தம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்திலே ஒரு இடத்துல வரும். அது அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பல் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்தேன் அப்படின்றா. 4 விஷயம் சொல்றா. நினைச்சு பாருங்க. அறவோர்க்கு அளித்தல், என்னை தேடி வந்து யாசிக்கக்கூடிய நல்லவர்கள், அவர்களுக்கு ஒன்றை தர முடியவில்லை. அந்தனர் ஓம்பல், அந்தனர் என்றால் உயர்ந்த பண்புகளை உடையவன்.
துறவோர்க்கு எதிர்தல், துறவிகளுக்கு ஆதரவாக அவர்களை அமர வைத்து சாப்பாடு போட முடியவில்லை. தொல்லோர் சிறப்பின் விருது எதிர்கோடலும் விருந்தினர்களை உபசரிக்கவில்லை. ஏன் இதெல்லாம் அவர் சொல்றார்? சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் இல்லாத வீட்டிலே வேறு சில ஆண்கள் அது சாப்பிடுவதற்காக வந்து போனாலும் கூட இந்த உலகம் தவறாக பேசும் என்கின்ற காரணத்தினால் மற்ற ஆண்களை உதவி கேட்டு வரக்கூடிய ஆண்களை கூட என்னுடைய வீட்டுக்குள் விட முடியாத கொடுமையான நிலையிலே நான் இருந்தேன் என்று ஒரு தமிழ் பெண் பேசியிருக்கிறாள், வாழ்ந்திருக்கிறாள் என்கின்ற போது அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப விளக்கு என்கின்ற பாரதிதாசனுடைய அந்த காப்பியத்தை, குறுங்காப்பியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதில் குடும்ப தலைவி காலை முதல் இரவு வரை படக்கூடிய துன்பங்களை பாவேந்தன் பாரதிதாசன் மிக அற்புதமாக விவரித்திருப்பான். இன்றைய பெண்களை நீ நினைச்சு பாருங்க, இன்றைய சமுதாயத்தினுடைய பெண்களை இவர் சொல்றாரு, ஸ்விக்கி சொமேட்டோ அது வந்துச்சு இது வந்துச்சு, யாருக்கு சமைக்க தெரியலங்கிறத வரை பெருமையாக பேசுறாரு. உள்ளபடியே நிறைய பேருக்கு என்ன போல ஆளுக்கெல்லாம் நல்லா ஏந்த போல ஆளுக்கெல்லாம் பிபி சுகரு கொலஸ்ட்ரால்லாம் வருதுன்னா இந்த பொண்ணுங்க தான் காரணம், பொம்பளைங்க தான் காரணம். சமைக்காமலே இவங்க சமைக்காமலே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அங்கே இது ஸ்விக்கி சொமேட்டோவில் கொண்டாந்து கொடுத்து எங்கள் உடம்பு பெருத்து பிபி எல்லாம் ஏறி மாத்திரையை துண்ணுட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்கள், தம்பி விக்னேஷ இப்போ பெருமையாக சொன்னீங்கல்ல, நல்லா லோக்கல் தமிழில் பேசுங்க. நீ கிட்ட 2 ஆம்பளைங்க போனாடதான், ஹே ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இன்னும் நான் இதெல்லாம் எங்கள் காலேஜிலே பார்த்துருக்கேன். இப்போ 40 வருஷம் கழிச்சு பேசிபிட்டுக்கு வந்தாலுங்க, நல்லா கேட்டேன், நல்லா லோக்கல் தமிழில் பேசுறிய. அன்னைக்கு தமிழில் நான் வந்து பேசுகிறேன், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யா வாட் யூ டாக்கிங்க. ஆனால் நீங்கள் பாஞ்சாலினா பல பேர் தப்பாக நடப்பீங்க. 5 பேருக்கு பொண்டாட்டியாக இருந்தாலே அவள் எப்படி இருந்தா அப்படின்னு பல பேர் யோசனை பண்ணுவான். ஆனால் நான் எடுத்து பார்த்தேன், இது எப்படி 5 பேருக்கு ஒருத்தி மனைவியாக இருக்க முடியும் என்றால், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களையும் கையாடக்கூடிய வன்மை திறமை என்பது பெண்களுக்குத்தான் இருந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அந்த பாஞ்சாலி அந்த 5 பாண்டவர்களை தன்னுடைய கணவன்களாக வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள். பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தங்களை எழுந்து விடுகிறார்கள். எழுந்து விட்ட பிறகு பாஞ்சாலியை சூது வைத்து ஆடுகிறார்கள். அப்பொழுதும் தோற்று விடுகிறார்கள். அங்கிருந்து காவலன் வருகிறான், பாஞ்சாலியே வா, ஏன் சூதாட்டத்திலே உன்னுடைய கணவர்கள் உன்னை வைத்து தோற்று விட்டார்கள், எங்களோடு வர வேண்டும் என்று துரியோதனாதிகள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் காவலன் வந்து கூப்பிடுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது இவர் சொன்னால், முதலிலே அவர்கள் தங்களை வைத்து தோற்று விட்டார்கள் அல்லவா? ஆமாம், தோற்ற பிறகு என்னை வைத்து ஆடுவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஒரு பெண் அன்றைக்கே கேட்டிருக்கிறாள் என்றால், அந்த சிந்தனை தெளிவை அன்றைய பெண்களிடமிருந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது ஒரு விருந்தினர் வந்து விட்டால் அவனை உபசரித்து விட்டு அனுப்பிவிட்டு அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவாரோ என்று ஏங்கக்கூடிய தவிக்கக்கூடிய உயர்ந்த பண்பு உள்ள இலக்கிய பெண்கள் அக்கால பெண்கள். அந்த உயர்ந்த பண்பு இக்கால பெண்களிடம் இல்லை. நமக்கு வாழ்க்கைக்கு என்றைக்கும் துணை காட்டுபவர்கள் இலக்கிய பெண்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, டாக்டர் ஜெயராஜமூர்த்தி இந்த இடத்துல பேசுறதுக்கு தைரியம் வேணும். ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். நிறைவாக இக்கால பெண்களே என்ற அணிக்கு அழகு சேர்க்க என் அருமை கவிஞர் நெல்லை ஜெயந்தா வருகிறார். வாங்க. தீபாவளி திருநாளை கலைஞர் தொலைக்காட்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சோழ மண்டலம் என்றால் மண் அழகு, பாண்டிய மண்டலம் என்றால் பண் அழகு, கொங்கு மண்டலம் என்றால் பெண் அழகு என்று சொல்வார்களே. அப்படிப்பட்ட மண்டலத்தில் உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகாகவி பாரதி மிகவும் மதித்தான் இலக்கிய பெண்ணாக இருந்த ஔவையாரை. அவன் சொன்னான், அதாவது இலக்கிய பெண்களை யார் எப்படியெல்லாம் மதித்தார்கள் என்பதற்காக சொல்கிறேன். பாரதி மிகவும் மதித்தான். அவன் சொன்னான் ஒருமுறை, தமிழ்நாட்டில் உள்ள செல்வங்களை எல்லாம் இழந்து விடலாமா அல்லது ஔவையாருடைய பாடல்களை இழந்து விடலாமா என்று கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள செல்வங்களை எல்லாம் இழந்து விடலாம், ஏனென்றால் அவற்றை நாம் மீண்டும் சம்பாத்தியம் செய்ய முடியும். ஆனால் ஔவையாருடைய பாடல்களை இழந்தால் நம்மால் மீண்டும் பெற முடியாது என்று சொன்னான். ஆனால் அந்த பாரதி ஆத்திச்சூடி பாடினான். உங்களுக்கு தெரியும், ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடினார், பாரதி புதிய ஆத்திச்சூடி பாடினான். ஔவையார் இலக்கிய கால பெண்களுக்காக பாடினாள் தன்னுடைய ஆத்திச்சூடியை. ஆனால் பாரதி
இந்த கால பெண்களுக்காக ஆத்திச்சூடி பாடினார். அதனால்தான் ஔவையார் சொன்னதையெல்லாம் சில இடங்களில் மாறுபட்டான். ஔவையார் சொன்னால் தையல் சொல் கேளேன். ஔவையார் பெண்களுடைய பேச்சை கேட்காதே என்று ஔவையார் சொன்னாள். ஆனால் பாரதி சொன்னான் தையலை உயர்வு செய், பெண்களை உயர்வு செய் என்று பாரதி சொன்னான். ஆக ஔவையாரை அந்த இடத்தில் பாரதி மறுக்கிறான். ஔவையார் சொன்னால் ஆறுவது சினம், பாரதி சொன்னான் ரௌத்திரம் பழகு. ஆக இந்த கால பெண்களுக்கு ஆத்திச்சூடி எழுதியவன் என்னுடைய சகோதரி, என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரி 18 வயதிலே காதல் திருமணம் செய்து கொண்டார். ஒரே ஜாதியில் செய்து கொண்டாலும் பலத்த எதிர்ப்புக்கிடையில் திருமணம் செய்து கொண்டார். 23 வயதில் தன் கணவனை இழந்து விட்டார். 3 குழந்தைகள். நடுவர் அவர்களே, இதை நான் இந்த பட்டிமண்டபத்திற்காக சொல்லவில்லை, இன்றைய பெண்கள் எப்படி இன்றைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். 3 பெண்கள். அவள் படித்திருந்தது 5வது வகுப்பு. கணவன் இறந்தபோது அவள் படித்திருந்த வகுப்பு சின்ன வயதில் வெறும் 5வது வகுப்பு தான். ஆனால் அதற்கு பிறகு கணவனை இழந்த பிறகு 40வது நாள் கிளம்பி சிவசைலம் என்கிற ஊர், அம்பாசமுத்திரம் என்கின்ற பேரூருக்கு அருகிலே இருக்கிற சிவசைலம் என்கிற ஊரில் இருக்கிற ஔவை ஆசிரமம் என்கிற ஆசிரமத்திலே சேர்ந்து அவள் 8வது படிக்கிறாள். தன் கணவனை பறிகொடுத்த பிறகு 40வது நாளில் 1 வயது குழந்தை, அந்த 1 வயது குழந்தையும் தன்னுடைய மாமனார் மாமியாரிடம் ஒப்படைத்து விட்டு அவள் அந்த கிராமத்தை விட்டு கிளம்புகின்ற பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது தெரியுமா? எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது தெரியுமா? ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவள் அதற்கு பிறகு படித்து மீண்டும் 10வது வகுப்பு வரை படித்து அந்த ஆசிரமத்திலே இருந்து படித்து ஒரு செவிலியர் பட்டப்படிப்பை முடித்து ஒரு செவிலியராக மாறி தன்னுடைய 3 குழந்தைகளையும் அவள் உயிர்ப்பித்தார். இது நல்ல நிலைமையிலே திருநெல்வேலியிலே ஒரு சொந்த வீடு கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நான் சொல்வேன், நம் குடும்பத்திற்கே இவள் ஒரு பாடம். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர் சொன்னாரே, வீட்டுக்குள்ளே பெண்கள் பூட்டி வைப்பது அந்த காலம். ஒரு முறை பில் கிளின்டன் அவர்களும் ஹிலாரி கிளின்டன் அவர்களும் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஹிலாரி முன் சீட்டில் உட்காந்துருக்காங்க, கிளின்டன் பின் சீட்டில் உட்காந்துருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது கார் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கு நிற்குது. அந்த பெட்ரோல் போட வந்த பையன் ஹிலாரிட்ட சிரித்து சிரித்து பேசியிருக்கான். பின் சீட்டில் கிளின்டன் இருக்கார். அவர் பார்த்தாரு, இது நம்ம செய்கிற வேலையாகிட்ட இவன் செய்கிறானே என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு கார் நகர்ந்ததும் ஹிலாரிட்ட கேட்டிருக்காரு, யார் அந்த பெட்ரோல் போடுற பையன் சிரித்து சிரித்து பேசினானேன்னு. அப்போ ஹிலாரி சொன்னாராம், உங்களுக்கு தெரியாதா, அவன் நம்ம காலேஜில் 2 பேரும் ஒரே சட்டக்கல்லூரியிலே பயின்றவர்கள், நம்ம காலேஜில் அவன் நமக்கு ஜூனியர் என்று சொல்லியிருக்கிறார். கிளின்டன் சிரிச்சிருக்காரு. சிரித்த உடனே ஹிலாரி கேட்டாலும், ஏன் சிரிக்கிறீங்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்கள், ஏன் இப்போ சிரிச்சிங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாமல் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்த்தேன், அதான் சிரிச்சேனாலாம். உடனே ஹிலாரி சொன்னாராம், என்ன ஆயிருக்கும், அவன் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ஆயிருப்பான், நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னாராம். ஆக இலக்கிய பெண்கள் நம்முடைய வணக்கத்திற்குரியவர்கள், இன்றைய பெண்கள் தான் வாழ்க்கைக்குரியவர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். கால பெண்களே அப்படிங்கிற அணி முடிஞ்சிருச்சு. ஒரு பெண்ணால் தான் இலக்கிய பெண்ணை நிலைநாட்ட முடியும் என்பதற்காக என் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, 2 அணியும் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இந்த தலைப்பு மேலே மிகப்பெரிய புரிதல் இல்லையோ அந்த 3 பேருக்குன்னு ஒரு கவலை இருக்குது. ஏன் அப்படின்னீங்கன்னா, தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, எங்களையெல்லாம் ஏமாற்ற முடியுமா, உங்களையெல்லாம் ஏமாற்ற முடிஞ்சுன்னா செய்தித்தாளில் ஏன் அப்படி செய்தி வருது? செய்தித்தாளினுடைய முதற் பக்கத்திலே செய்தி இருக்கிறது, அன்னை தெரசாவினுடைய நிலைவலைகளை போற்றி இருக்கிறார்கள். அடுத்த பக்கத்திலே இந்தியாவுக்காக தங்கம் வாங்கிய பெண்மணியினுடைய வெற்றி பயணத்தை கதையாக எழுதியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த பக்கத்திலே 11 வயதிலே இருக்கக்கூடிய பெண் ஏதோ 1 மதிப்பெண்ணோ 2 மதிப்பெண்ணோ குறைந்து போய்விட்டதற்காக தற்கொலை செய்த கண்ணீர் கதை எழுதப்பட்டிருக்கிறது. 4வது பக்கத்திலே 5 வயது பிள்ளை என்று கூட பார்க்காமல் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட கதை எங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதானே இன்றைய உங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை. இதை புரட்டி போடுவதற்கு, இதை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம்? வழிகாட்டக்கூடியவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்பதுதானே கேள்வி. தம்பி விக்கி,
தல தீபாவளி வரைக்கும் தானே வந்திருக்கங்க. இவங்கெல்லாம் பல தீபாவளிகளை பார்த்தவங்க. என்ன உருட்டுறீங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க தம்பி. நீங்க தான் தம்பி ஆக்சுவலா உருட்டுனீங்க. நீங்க தான் உருட்டுனீங்க. மாசுனா என்ன தெரியுமா? என்ன மாசு? 17 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு, கல்லூரிக்கு படிக்க அனுப்பிய 21 வயசு பிள்ளை ஏன் செத்து போச்சுன்னு தெரியாம தாய் தகப்பன் கை நடுங்குகிறார்கள். தகப்பன் துடிக்கிறான், சகோதரன் அழுகிறான். இதுதானே இன்றைய இக்கால பெண்களுடைய காலகட்டமாக இருக்கிறது. ஒருவேளை மாதவிக்கு கடிதம் எழுத தெரிந்திருந்தது, படித்திருந்தாள், கணிகையர் குலத்தில் இருந்தாலும் கண்ணகிக்கு கடிதமே எழுத தெரியாது. ஆனால் அவள் போய் வக்கீலா நின்னா இல்லையா? அதை விட என் தங்கச்சி கெட்டிக்காரி, சூப்பரா 4 பாட்டு படிச்சா. பயிர்ப்புனா என்னன்னு தெரியலன்னு ஒத்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷம். அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம், இந்த 4ம் பெண்களுக்கு வேண்டும் என்று அக்கால இலக்கியத்திலே சொல்லியிருந்தாங்க. அச்சம்னா என்ன தெரியுமா? வெறும் பயம் மட்டும் இல்லை, எச்சரிக்கை உணர்வு. என்னை சுத்தி என்ன நடக்கிறது என்பதிலே இருக்கக்கூடிய ஒரு கவனத்துக்கு பெயர் தான் அச்சம். மடம் என்றால் என்ன தெரியுமா? மடமை என்பது முட்டாள்தனம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே உட்கார்ந்துருக்கணும். அது எவ்வளோ பெரிய கெட்டிக்காரத்தனம் தெரியுமா? புகுந்த வீட்டுக்கு போன இடத்துல இப்படி செய்யணும்படி அப்படின்னு மாமியார் சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிய முடியும், நான் சொல்ல முடியும். தெரியும் அப்படி சொல்ல முடியுமா? அடுத்தது நாணம். நாணம்னா என்ன தெரியுமா? வெக்கம். பெண்ணினுடைய நாணம் அவளுக்கு அழகு. கரப்பாம்பூச்சியை பார்த்தா அருவருப்பா இருக்கும், பயமா இருக்கும். எலி வந்து அச்சுச்சோம்பா, பிள்ளகத்துல தேள் போச்சுன்னா இடது கையில தட்டி தூக்கிடுவாள்ல, அவதாங்க பெண்ணு, அவள்தான் பெண். அந்த பெண் இக்காலத்திலே எண்ணிக்கை குறைந்திருக்கிறாளே, அக்காலத்திலே இருந்ததே. பயிர்ப்புனா என்ன தெரியுமா? உறவுகளிலே இருக்கக்கூடிய தன்மை. பிள்ளையை தூக்குகிற போது என் பிள்ளைக்கும் எனக்குமான தொடுதல் எப்படி இருக்க வேண்டும், என் சகோதரனை தொட்டு பேசுகின்ற போது அவனுக்கும் எனக்குமான தொடுதல் உணர்வு எப்படி இருக்க வேண்டும், என் கணவனை நான் தொடுகிற போது எனக்குள்ளே என்ன உறவு இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா ஓடி ஓடி குட் டச் பேட் டச்னு, அதுக்கு பேர் தாங்க பயிர்ப்பு. அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. இந்த நாளும் அந்த காலத்து இலக்கிய பெண்களுக்கு இருந்தது, இன்று இல்லையே என்ற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கிறது. கோப்பெரு நட்கிள்ளி என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவனுக்கு செவிலித்தாயா ஒருத்தி இருக்கா. அவட்ட ஒருத்தி கேட்குறா, உன் பிள்ளை எங்க காணும்? ஒரு தாயிடம் உன் மகன் எங்கே என்று கேட்டால் சங்க காலத்திலே இலக்கிய காலத்திலே இருந்த பெண் எப்படி பதில் சொல்வாள் தெரியுமா? புலி தூங்கிய குகை இங்கே இருக்கிறது. சில காலம் நீ தேடி வந்திருக்கிறாயே, அந்த புலி இந்த வயிற்றில் தான் படுத்து கிடந்தது, இப்போது புலி இங்கே இல்லை. கண்டிப்பாக நாட்டுக்காக போராடக்கூடிய போர்க்களத்தில் நிற்கும், அங்கு போய் பாருன்னு சொன்னா பார்த்தீங்களா? காவற்பண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கிய பெண். இந்த மாதிரியான பெண்களால் தான் நாளைய நல்ல பிள்ளைகளை, நல்ல வீரமான ஆண்மக்களை வளர்க்க முடியும். அக்காலத்து பெண்கள் அசைக்க முடியாத நல்ல நம்பிக்கையை தரக்கூடிய, ஒழுக்கத்தை தரக்கூடிய, தமிழர் பண்பாடை தூக்கி பிடிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களை வழிகாட்டிகளாக வைத்துக்கொண்டு இக்காலத்தை திருத்துவோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எவ்வளவோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்வீட் கடையில் இருந்தெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸாக வந்து வீட்டில் கிடக்கும். என்ன இனிப்பு வேணாலும் திங்கலாம். வகைக்கு மைசூர் பாக்கில் ஒரு 15 வகை இருக்கும். இத்தனை ஸ்வீட் பாக்கெட் இருந்தாலும் வீட்டில் கஷ்டப்பட்டு முந்தின நாள் பச்சரிசியில் ஊற போட்டு அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த கல் மாதிரி இருக்க அதிரசம் இருக்குது பார்த்தீங்களா? அதை திங்கிறதுல இருக்கிற சுகம் அந்த 1000 ஸ்வீட் பாக்கெட்டில் கிடையவே கிடையாது. அதுதான் அவங்க சொன்னாங்க. இலக்கிய பெண்கள் வந்து அந்த பழைய பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து செஞ்ச முறுக்கு அதிரசம் மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தான் இக்கால பெண்கள்னு நான் சொல்லலை, இந்திரா சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. எவ்வளவு நுட்பமான பெண்கள்லாம் இன்றைக்கி வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? குண்டலகேசின்னு ஒரு காப்பியம். அதில் வந்து தன்னுடைய மனைவியை கொல்லணும் நினச்சி ஒரு அரசன் மலைக்கு கூட்டிகிட்டு போனான். அரசியை எப்படியாவது கொன்னுட்டு நம்ம இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த குண்டலகேசிங்கிற காப்பியத்தை தான் மந்திரி குமாரி என்று படம் எடுத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதுக்கு வசனம் எழுதினார். அதில் அந்த மந்திரி குமாரி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியை மேலே மலைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு பாட்டு பாடிட்டே கூப்பிட்டு போவார். வாராய் நீ வாராய்
போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் வாமா. ஆனால் இவர் அவளை கொலை பண்ணணும்னு நினச்சி கூட்டு போகிறாரு. மலை உச்சிக்கு போனோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மலை உச்சிக்கு போனோன்னா உடனே அந்த பெண், உங்களை 3 தடவை நான் சுற்றி என்னுடைய பணிவை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவரை 3 தடவை சுற்றி 3ஆவது தடவை சுற்றும் பொழுது அவனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு தன்னை கொல்ல வந்தவனை கொன்று அவனுடைய அந்த கயமையை உணர்த்திய காப்பியம் குண்டலகேசி என்ற ஒரு தமிழ் காப்பியம். இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு பெண் தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பேசும் பொழுது கூட தன்னை ஏதாவது ஒரு கேமரா படம் பிடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பயம் சங்ககால பெண்களுக்கு இன்னைக்கு கிடையாது. சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல், அந்த சமூக வலைதளத்தில் பெண்களை ஏற்படுத்துகின்ற அந்த கொடுமை, மார்பிங் செய்தல், ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை தவறாக பயன்படுத்துதல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த இலக்கிய பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சங்க காலத்தில் எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் பெண்கள் படித்ததாக எங்கேயாவது வரலாற்றில் படிக்கிறோமா? 10 பிறவி எடுத்தாலும் நீ தான் எனக்கு கணவனாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மனைவி தன் கணவனுடைய காலடியிலேயே வாழணும் என்று சொல்லி கொண்டிருந்தது அந்த இலக்கிய பெண்களின் காலம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள்னா, இந்திரா நூயி அப்படிங்கிற ஒரு பெண் அமேசான் என்ற நிறுவனத்தினுடைய இயக்குனர்களில் ஒருவராக ஒரு பெண்ணால் இன்னைக்கு இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இது பெண்கள் செய்த சாதனை இல்லையா? இலக்கிய பெண்கள் குத்து விளக்கு, அகல் விளக்கு போன்றவர்கள். அதை பார்த்து நாம் கும்பிடலாம், சாமி கும்பிடலாம். இது மாதிரி குத்து விளக்கு ஏற்றிட்டு தூக்கி ஓரத்தில் வச்சிடலாம். எதை? இலக்கிய பெண்களை. ஆனால் இக்கால பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட்டை போல, இந்த மின்சார விளக்கை போல சாதாரண கிராமங்களுக்கு கூட பயன்படுபவர்களாக, வழிகாட்டுபவர்களாக இருப்பவர்கள் இக்கால பெண்கள் தான். இலக்கிய பெண்கள் அகல் விளக்காகவும் குத்து விளக்காகவும் அவர்கள் பூஜை செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் வழிபடுவதற்கு தயாராக இருப்பவர்களாக இருந்தார்களே ஒழிய, இக்கால பெண்கள் தான் இந்த மின்சாரத்தில் ஒளிர்கின்ற ஒளியைப் போல எல்லோருக்கும் ஒளி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள் இலக்கிய பெண்களை விட இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் சகோதரிகளான இக்கால பெண்களே என்று தீர்ப்பளித்து இக்காலத்தினுடைய பெண்களுடைய சாதனையால் இந்தியாவும் உலகமும் வெற்றி நடை போட வேண்டும் என்று வாழ்த்தி என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு மனம் கனிந்த தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளியாக உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் என்று வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.